கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்குரிய பகுதி சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆமேன். தாவீது சொல்கிறாங்க, என்னோடய இருதயத்தில் ஏதாவது அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா அப்போது நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது அதுக்கு ஏசப்பா செவி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 19வது வசனம் பாருங்கள். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். 20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், தாவீதுடைய ப்ரேயர்ஸை ஏசப்பா கேட்டாங்க. அவருடைய ப்ரேயர்ஸ்க்கான எல்லா பதிலுமே ஏசப்பா கொடுத்தாங்க. அதனால் ஏசப்பாக்கு அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய இருதயத்தில் இருக்க அக்கிரம சிந்தையை நம்ம விட்டு அக்கிரம சிந்தையை விட்டுட்டு நம்ம என்ன ஏசப்பா கிட்ட கேட்டாலும் அதை ஏசப்பா கொடுக்குறாங்க. யோவான் 9:31 கூட, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். நம்ம எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ளவனாக இருக்கணும். ஏசப்பா மேலே விசுவாசத்தோடு நம்ம நம்மளுடைய ஃபெய்த்தை காப்பாற்றிக்கணும், நம்மளுடைய விசுவாசத்தை காப்பாற்றிக்கணும். அதை அவருடைய சித்தமானதை செய்கிறது மூலயமா ஏசப்பா நம்மளுடைய எல்லா ப்ரேயர்ஸ்க்கும் ஆன்சர் கொடுப்பாரு. நம்மளோட வார்த்தைகளை ஏசப்பா கேட்பாருன்னு சொல்கிறாங்க. இந்த வேலையிலும் நம்ம ஜெபிப்போமா? ஏசப்பா ஆவியானவரே, எங்களுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா அப்பா அவைகளை எங்களுடைய இருதயத்துலேருந்து எடுத்து போடுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்பா இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து அப்பா உங்களுடைய சித்தத்தை மட்டுமே செய்தப்பா வசனத்தை அப்பா தியானித்து அதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் எங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.